ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலையும் பூஸ்ட் வச்சு ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாமா. இந்த ஸ்பெஷல் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேங்க. பொட்டுக்கடலையை வறுக்கவோ இல்லை லைட்டாக ஹீட் பண்ணவோ கிடையாது. எப்படி வாங்கணும் அப்போயே ஓப்பன் பண்ணி சும்மா நார்மலாகவே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபைன் பவுடராக அரைச்ச பொட்டுக்கடலையை ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பவுடர்லாம் அரைக்கும் போது எப்போவுமே மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா இன்னுமே ரெசிபி நல்லா வரும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 கப் பொட்டுக்கடலைக்கு 1.5 கப் சர்க்கரை போதுமானதாக இருந்தது. அதுக்கு மேலே இங்கே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 1.5 கப் சர்க்கரை போதுமானதாக இருந்தது. இப்போ அதையுமே ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நம்ம பொட்டுக்கடலை பொடியோட அதையுமே சேர்த்துடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லாவே ஒரு பெரிய பவுலாக எடுத்துகிட்டு அது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த பவுலில் இருக்கிற பவுடர்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டாக ஹீட் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து பொருளாக நம்ம சேர்க்கலாம். காய்ச்சின பால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவுடர்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி களி மாதிரி வந்துடும். அதனால் லைட் ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து சேர்க்கலாம். இப்போ எனக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் பவுடரை பண்ணி வச்சுருக்கிற 2 இன்க்ரீடியண்ட்டையுமே நான் பாலோடு சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக எல்லா பவுடரையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் கட்டிலாம் தட்டாது. பாலில் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு பொட்டுக்கடலை சுத்தமாகவே கட்டி தட்டல. ஆனால் இந்த ஸ்டேஜில் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ பாலும் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிடணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே விடாமல் கிளறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை எதுக்கும் கொடுத்து கடாயிலேருந்து ஒட்டாமல் வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே பொட்டுக்கடலை ரொம்ப இறுக்கமாலாம் வராது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி சூஸியாக தான் நமக்கு பொட்டுக்கடலை கிடைக்கும். அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஒரு மைதா மாவு போட்டு கிண்டுற மாதிரி, ஒரு மில்க் பவுடர் போட்டு கிண்டுற மாதிரி நமக்கு வராது. இந்த ஸ்டேஜோட பொட்டுக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது 2 செக்ஷனாக நான் பிரிச்சுக்கிறேன். 2 செக்ஷனாக பிரிக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செக்ஷனை மட்டும் எடுத்து நெய் தடவின பிளேட் நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாவு நல்லாவே ஆறட்டும். மீதி இருக்கிற மாவு லோ ஃப்ளேமில் இருக்கிற கடாயில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு 200 கிராம் பொட்டுக்கடலைக்கு ஒரே ஒரு 5 ரூபா பூஸ்ட் மட்டும் போதும். அதையே நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இருக கிண்டினதுக்கு அப்புறம் நம்ம பூஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம லைட்டாக நம்ம இந்த பால் கொதிக்கும் போது பவுடர் சேர்க்கும் போதே பூஸ்ட்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கும் போது நல்லா சாக்லேட் ஃப்ளேவரில் கிடச்சிரும். நம்ம நல்லா இருக கிண்டினதுக்கப்புறம் நம்ம பூஸ்ட்டு சேர்க்குறோம். அதனால தான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சேர்த்து கிளறும் போது நல்லா உருகி பூஸ்ட்டும் நம்மளோட மாவு நல்லாவே மிக்ஸ் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பவுலில் நம்மளோட மாவை மாற்றி வச்சுக்கலாம். கடாயிலே இருந்துச்சு அப்படின்னா ஆறுறதுக்கு லேட் ஆகும். அதனால் பவுலில் நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம உடனே மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே ஆறிடும். இப்போ இது 2 ஃப்ளேவர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று சாக்கோ ஃப்ளேவர். இப்போ இந்த 2 மாவையுமே 1 மணி நேரத்தை நல்லாவே ஆற விட்டுறலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் வரும்போது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு நான் ஒரே ஒரு சின்ன உருண்டை சாக்கோ ஃப்ளேவரில் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ரவுண்டாக உருட்டணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. இப்போ லைட்டாக வேணுங்கிற மாவு மட்டும் நான் எடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் பேட்டரில் இருக்கிற மாவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாக்கோ ஃப்ளேவரில் இதுலேருந்து ஹாஃப் எடுத்தால் போதும். நான் 2மே எடுத்து எப்படிங்கிறத காட்டுறேன். சேம் சைஸ் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். எந்த பிளேட்டில் இல்லை எந்த பவுலில் எடுக்கிறோமோ அதில் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் தடவிக்கலாம். அந்த மாவுலையுமே லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாக்கோ ஃப்ளேவரில் இருக்கிறத எவ்வளோ உருண்டை எடுக்கிறோமோ அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ண மாவுலையுமே இன்னுமே 2ஆக கட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான கத்தி அப்படி இல்லைன்னா அது கத்திலேருந்து லைட்டாக நெய்யை இப்படி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். இல்லைனா கொஞ்சம் இழுவிக்கிட்டே இருக்கும். அதுக்காக வெள்ளை கலர் மாவு எடுத்துகிட்டு லைட்டாக ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக சுண்டு விரல் சைஸ் நீளத்தில் மட்டும் நம்ம அந்த மாதிரி ஜென்டலாக ரோல் பண்ணிவிட்டு எட்ஜஸை மட்டும் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கிற இந்த மாவை மறுபடியும் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது ரொம்ப ஒல்லியாக ரோல் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு மாவை எடுத்துகிட்டு அதையுமே நல்லா ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரோலில் நான் நல்லாவே ரோல் பண்ணும்போது நீளமாக வந்துருச்சே தவிர்த்து ஒல்லியாக வரவே இல்லை. ஆனால் ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக எனக்கு நீளத்தில் நான் எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக நம்ம ஒரே ஒரு விரல் வச்சு இப்படி டச் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இன்னொரு பக்கம் இருக்கிற சாக்லேட் மாவை அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்டிக்காகி ப்ரெஷர் போட்டு நம்ம
அமுக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு விரல் வச்சு மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ 3யுமே ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக 3யுமே நம்ம ரோல் பண்ணும்போது சென்டரில் மட்டும், அதாவது நடுவில் மட்டும் ப்ரெஷர் போட்டு நம்ம வந்து ரோல் பண்ணோம்னா நடுவில் ஒல்லியாயிரும். அதனால் 2 ஹேண்டையுமே வச்சு ஒரே சம அளவில் எல்லா பக்கமுமே மாவு வந்து சம அளவில் வந்து பிரிகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோல் பண்ண மாவு வந்துட்டு நம்ம கை அளவுக்கு நீளமாக வந்துச்சு. அதாவது நம்மளுடைய விரல் ஃபுல்லேருந்து நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கை வச்சு மாவோட எட்ஜில் லைட்டாக பிடிச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற மாவை இந்த மாதிரி நான் காட்டுறது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோல் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக அது வந்து ஒரு சைடில் உள்ளி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே உடஞ்சிரும். நமக்கு இந்த ரெசிபி வந்து செட்டாக சரியாக வராது. ஆப்போசிட் சைடில் கையை எடுத்துகிட்டு அதையுமே ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே நம்ம அந்த மாதிரி ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவின வந்து நைஃப் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான கத்தி வந்து எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எதுவுமே வந்து அப்ளை பண்ணல, வெறும் ஷார்ப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி யூஸ் பண்ணி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். அதோட ஃபினிஷிங், அதோடைய நடுவில் இருக்கிற ரோல் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருச்சு. ஒவ்வொன்றா கட் பண்ணும்போது அது எட்ஜஸை மட்டும் லைட்டாக வந்து இப்படி கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டான சாக்லேட் ரோல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொட்டுக்கடலையே செஞ்சாலும் அந்த சாக்லேட்டோட ரிச்னஸ் வந்து குறையவே குறையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.